ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமாங்க, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னா, நம்முடைய வாழ்க்கை அமைதலா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அதிகமா இருக்குங்க. எல்லாமே நமக்கு சாதகமாய் நடக்கும் பொழுது, நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளா இருக்கட்டும், நம்ம பணியாற்றுகிற இடங்களிலா இருக்கட்டும், அல்லது நம்முடைய படிப்பு ஸ்தலங்களிலா இருக்கட்டும், என்ன கையிட்டு செய்கிறோமோ அதுல நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு அதிகமாகுதுங்க. அதே சூழ்நிலையில கொஞ்சம் காற்றும் கடலும் எழும்புகிற சூழ்நிலையா இருந்தா ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் குறைய தொடங்குகிறதுங்க. ஆண்டவர் இன்றைக்கு கேள்வி கேட்கிறாரு, ஏன் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நாங்க சூழ்நிலைகளை பார்த்து அப்பா எங்க விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான விசுவாசம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போறோங்க. கேட்கலாமா? பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்றைக்கும் கூட எஸ்அப்பா அப்பா நீர் எங்களை பார்த்து ஆண்டவரே கேட்கிறீரே, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்கிறீரே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விசுவாசம் சூழ்நிலைகளை பார்த்து இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற விசுவாசம் எப்பொழுதும் குறையாதபடிக்கு அது ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க கர்த்தர் நீர் கிருபை தாங்கன்னு சொல்லி சுபிக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா தாழ்விலும் ஆண்டவரே மேன்மையிலும் உண்மை ஒரே மாதிரியா நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமா சுபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.